ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் அம்மா சப்பாத்திக்கு முட்டை கிரேவி செய்யன்னு சொல்ல நான் ஃபோன் எடுத்துகிட்டு போய் இதோ ஒரு வீடியோவை எடுத்து அம்மா ஸ்வெல்லில் போடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா உடனே சரின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு அதில் கொஞ்சம் உப்பை போட்டு முட்டையெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டாங்க. அப்படியே சைடில் ஸ்பீடாக சரசர பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டாங்க. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் 2 தக்காளியும் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து அதுவும் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுட்டே இருந்தாங்க. சரி, நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மேஜிக் பாருங்கள், இஞ்சி வந்துருச்சா. அடுத்தது இஞ்சியும் பூண்டும் தான், அதை அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறாங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்லேயே களைய கருப்பு அழகாக இருந்த ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் சூடாகட்டும் நானும் எங்கள் அம்மாவும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. உடனே இந்த பெரிய வெங்காயத்தெல்லாம் எடுத்து கடகடன்னு போட்டாச்சு. அதை ஒரு வெங்காயம் கூட பாத்திரத்தில் ஒட்டியிருக்காமல் எங்கள் அம்மா எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன போடுறதுன்னு எங்கள் அம்மா யோசிச்சு கிண்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் டபார் ஞாபகம் வந்து கருவேப்பிலை அதை தூக்கி போட்டு அப்படியே இந்த கலருக்கு அழகாக பேக்ரவுண்டில் சூப்பராக தெரியுமேன்னு சொல்லிட்டு அதையும் கூடி மலைச்சாரல் மாதிரி தூக்கி போட்டாச்சு. அவங்க 2 பேரும் ஜாலியாக அடுப்பில் கடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ நேரம் தான் நானும் பார்த்துட்டு வைப்போம், வேறு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா உடனே உப்பு எடுத்து போட்டுட்டு உப்பில்லாத சாப்பாடு குப்பையில் அப்படின்னு ஒரு தத்துவத்தையும் சேர்த்து போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ப்ரௌன் கலர்லேயே ஆகலை அப்படின்னு நான் சொல்ல, அதெல்லாம் ஆகும், பொறுமையாக என்ன ஆயிடுச்சா அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு காமிச்சு தர. ஆமாம் ஆயிடுச்சு, சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்க வெட்டி வச்ச 2 குண்டு தக்காளியும் எடுத்து போட்டு அடுத்தது என்ன கிண்ட தான் செய்யணும், கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததும் கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடலான்னு சொல்லிட்டு டபுன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு நான் மேஜிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருந்தால அதையும் போட்டாங்க. அதையும் சுசுன்னு மேஜிக் காமிச்சாச்சு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா முட்டையெல்லாம் ஜோராக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ரெடி பண்ணி. சரி, இது மசாலா டைம். என்ன மசாலாலாம் பார்க்கலாம். முதல்ல மஞ்சள் தூள், அடுத்தது சில்லி பவுடர், அப்புறமா மல்லித்தூள், லாஸ்ட்டாக கரம் மசாலா. சில்லி பவுடர்னால் வத்தல் பொடி, ஓகேவா? சரி, மறந்துடுச்சு. அப்புறமா மேஜிக் தான், என் மேஜிக் கஜ 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 கஜா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மேஜிக். அதுக்கு அடுத்தது தண்ணி ஊற்றிட்டு திரும்பி அடுத்தது எங்கள் அம்மா கஜ 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 கஜான்னு எங்கள் அம்மா கிண்டி விட்டாங்க. என்ன கிண்டலை கிண்டுவாங்க, மெல்ல கிண்டுவாங்கல்ல, ஐயோ கஜ 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 கஜா. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த முட்டையெல்லாம் பார்க்கும்போது என் கண் அப்படி பறிச்சுது. ஸோ இன்னொரு வீடியோ முட்டைக்காக. அதுக்கப்புறமா என்ன பண்ணது, ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அடுத்து அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி முட்டையெல்லாம் மேஜிக் டேக் 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 எல்லாமே கண்ணு மாதிரி இருக்குல்ல. என்ன கண்ணு மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உல்டா புல்டா டச்சக் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதான் என் மேஜிக். இனிமேல் அடுத்தது அப்படியே கருவேப்பிலையை திரும்பி மேலோடு போட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். சூப்பராக இருக்க. இப்போ பார்க்கும்போதே நாக்கில் எல்லாருக்கும் எச்சி ஊற ஆரம்பிச்சிருக்கும். சப்பாத்திக்கு எங்கள் வீட்டுக்கு தான் இது. உங்கள் வீட்டுக்கு வேணும், நீங்கள் தான் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. குட் நைட், எல்லோரும் நிம்மதியாக போய் தூங்குங்க. டாட்டா.